நீங்களா யாரையும் வெறுத்து ஒதுக்காதீங்க. ஒரு நபர் உங்கள வெறுக்குறாங்க அப்படின்றத உணர்ந்தா, திரும்பி கூட அவங்கள பார்க்கவும் செய்யாதீங்க. முகத்துக்கு முன்னாடி பாசமும், முதுகுக்கு பின்னாடி வேஷமும் போடக்கூடிய உலகம் தான் இது. தப்பேதும் செய்யாம உங்களோட தன்மானத்த தூண்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னும்போது, யாரா இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறதுக்கு தயங்காதீங்க. கழுத்தையே நெரிக்கக்கூடிய கவலையாவே இருந்தாலும் யாருக்கிட்டயும் ஆறுதல்னு போய் நிக்காதீங்க. ஏன்னா, நமக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்களே கழுத்த அறுக்கக்கூடிய கத்தியாவும் மாறிருவாங்க. எந்த அளவுக்கு நம்மள தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ, அத விட வேகமா நம்மள தூக்கி எறியவும் செய்வாங்க. இந்த 10 பழக்கங்கள் வாழ்க்கையில உங்கள முன்னேற விடாது. வேலையில கவனக்குறைவா இருக்கிறது, முயற்சிய பாதியிலே கைவிடுறது, எதையும் அப்புறம் செய்யலான்னு தள்ளி போடுறது, புது விஷயங்கள் கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டாம இருக்கிறது, சிக்கல் இல்லாத விஷயங்கள சிக்கலாக்குறது, அனாவசிய செலவு செய்யறது, எதிர்மறை நபர்களோட பழகுறது, முன்னாடி செஞ்ச தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்காம இருக்கிறது, நேரத்தை வீணடிக்கிறது, தன்னை நம்பாம மத்தவங்கள சார்ந்தே வாழ்றது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு கண்ணாடி. பெற்றோர்கள பார்த்து தான் அந்த பிள்ளைகளும் வளர்றாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம செய்ற ஒவ்வொரு அசைவையும் பிள்ளைங்க நல்லா கவனிப்பாங்க. அதனால நம்ம ஒழுங்கா இல்ல அப்படின்னும்போது, அந்த ஒழுக்கத்த நம்ம பிள்ளைகள் கிட்ட பார்க்க முடியாது. ஒரு பொதுவான இடத்துல, ஒரு குறிப்பிட்ட நபர் இல்லாத நேரத்துல, அந்த நபர பத்தி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு புறம் பேசுறதா இருக்கட்டும், இல்ல அந்த நபர பத்தின வதந்திகள பேசுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க. ஏன்னா, ஒருவேளை அந்த இடத்துல நீங்க இல்லாட்டினாலும் கூட, அவங்க அடுத்து பேச எடுக்கக்கூடிய தலைப்பு உங்களோடதா கூட இருக்கலாம். சந்தோஷத்துல நம்ம கூட கைகோத்த உறவுகள விட, நம்மளோட கஷ்ட காலத்துல நமக்கு கை குடுத்த உறவுகள் தான் உன்னதமான உறவுகள், உண்மையான உறவுகள். அதனால ஆபத்தான சமயத்துல நமக்கு உதவுனவங்கள யாரையும் நம்ம மறந்துறவும் கூடாது. மறந்த மாரி நடந்துக்கவும் கூடாது. காசு பணம் குடுத்து உதவுறதுக்கு பேர் மட்டும் உதவி கிடையாது. ஒரு நபர் தன்னோட நேரத்த உங்களுக்காக ஒதுக்குறதும், அன்பான வார்த்தைகள சொல்லி உங்கள ஆறுதல் படுத்துறதும் கூட ஒரு விதமான உதவிதான். நம்ம எவ்வளோதான் ஒரு நபர் மேல அன்பாவும், அக்கறையாவும் இருந்தாலுமே கூட, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு 3வது நபர் தான். இங்க யாரும் சொல்லி தெரிய தேவையில்ல. சில நபர்களோட செயல்களும், நடவடிக்கைகளுமே போதும், நம்ம அவங்களோட மனசுல எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத உணர்த்துறதுக்கு. அதனால எந்த உறவா இருந்தாலும் சரி, எல்லை அறிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா, தொல்லை இல்லாம வாழலாம். வாழ்க்கை அழகானது, வாழ்ந்துருங்க. கோபம் தேவையில்லாதது, அத விட்டுருங்க. பயம் ரொம்ப மோசமானது, அத எதிர்கொள்ளுங்க. ஆடம்பரம் நம்மள அழிக்கக்கூடியது, அது பக்கமே போகாதீங்க. பொறாம ஒரு கெட்ட குணம், அத கிட்ட விடாதீங்க. சந்தேகம் உறவுகளோட வாழ விடாது, அத வேரோட அறுத்துருங்க. அன்பு அற்புதமானது, அத உங்க கூடவே சேர்த்துக்கோங்க. யாருக்கிட்டயும் எதையும் எந்த ஒரு சூழல்லையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. ஒரு அளவுக்கு மேல எதுக்காகவும் கெஞ்சவும் செய்யாதீங்க. யாரு வேணாலும், என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஏன் அவங்களோட பார்வைக்கு அது திமிரா கூட தெரியலாம். ஆனா, அது தன்மானத்துக்கானது அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு நபர்கிட்ட அனுபவம் அதிகரிக்கும்போது பேச்சு குறைஞ்சிருது. பேச்சு குறையும்போது சிந்தனை அதிகரிச்சிருது. சிந்தனை அதிகமாகும்போது அது செயல்ல வெளிப்படுது. அந்த செயல் அழகாகும்போது மொத்த வாழ்க்கையே அழகா மாறிருது. இங்க தனியா போராடும்போது கை குடுத்து உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. தானாவே முட்டி, மோதி, முளைச்சு வரும்போது அத தடுத்து சறுக்கி விடுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால யாருடைய கல்லடியா இருந்தாலும் சரி, சொல்லடியா இருந்தாலும் சரி, கலங்காதீங்க. மனச வைராக்கியமா வச்சுக்கோங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க. தேடப்படாத இடத்துல தேவையில்லாம உங்களோட நேரத்த நீங்க வீணடிக்காதீங்க. சில இடங்கள்ல உங்கள வேணான்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க அப்படின்னும்போது, கவலையும் படாதீங்க. பெரும்பாலும் மனிதர்கள் விலை உயர்வான பொருட்கள வாங்க முடியாம நிராகரிக்கத்தான் செய்வாங்க. உண்மையான அன்பு கூட தோத்து தான் போகும். அதோட அருமையே தெரியாதவங்க கிட்ட நம்ம அத காட்டும்போது. உண்மதாங்க. யாருக்கிட்டயுமே நம்ம கையேந்தி நிக்கக்கூடாத 2 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு பணம், இன்னொன்னு பாசம். பணம் நம்மள பகையாக்கும், பாசம் நம்மள பைத்தியமாக்கும். இந்த 2மே குடுத்தாலும் சரி, கேட்டாலும் சரி, நம்மள அவமானப்படுத்தி தான் வேடிக்கை பார்க்கும். முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி நம்மளோட முகத்துக்கு சொந்தம் இல்லையோ, அதே மாரி நம்மள பத்தின மத்தவங்களோட எண்ணங்களும் நமக்கு சொந்தம் இல்ல. அதனால அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க அப்படின்ற எண்ணத்த விட்டு வெளிய வாங்க. நபருக்கு நபர் பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்களும், பேசக்கூடிய வார்த்தைகளும், புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையும் வித்தியாசமானது அப்படின்றத கொஞ்சம் உணருங்க. பணிவ தேடுங்க, அதிகாரம் கிடைக்கும். பொறுமைய தேடுங்க, வெற்றி கிடைக்கும். அன்ப தேடுங்க, நல்ல உறவு கிடைக்கும். நல்ல எண்ணங்கள தேடுங்க, அழகான வாழ்க்கையே கிடைக்கும்.
தேடல் தான் வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க தேடாம எதுவுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. தேடி பார்த்தும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஒண்ணு உங்களோட தேடல்ல பிழை இருக்கும். அப்படி இல்லையா, நீங்க தேடுறதே பிழையானதா இருக்கும். நீங்க உங்களோட வாழ்க்கையில தவற விட்டது எதுவா இருந்தாலும், அது உங்களுக்கானது இல்ல அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க. நெனச்சபடி வாழ்றத விட, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது தான் ரொம்ப சிறந்தது. அதனால உங்களோட நிம்மதிய இழந்து எதையுமே அடையணும் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க. இல்லாதத நெனச்சு வருந்துறத விட, இருக்கிறத நெனச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா, எந்த ஒரு குறையுமே இல்லாத மனிதர்கள் அப்படின்றவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. நான் சொன்ன இந்த விஷயம் புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.